ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 சீசன் வர மார்ச் 28 ஆரம்பிக்க போகுது. 10 டீமுமே ஒரு கப்புக்காக பயங்கரமாக ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிறைய பேரோட ஃபேவரட்ஸாக இருக்கிறது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி தான். பட் நெவர் எவர் ரூல் அவுட் எம்எஸ் தோனியோட சிஎஸ்கே. எல்லோ ஆர்மி இந்த வாட்டி ஒரு பயங்கரமான குவாலிட்டி பிளேயர்ஸோட அசம்பிள் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் 2 ஐபிஎல் கேம்பெயினுமே அவங்களுக்கு ரொம்ப போராக தான் இருந்தது. லாஸ்ட் சீசன் 10வது இடத்துல முடிச்சாங்க, அதுக்கு முந்தின சீசன் 5வது இடத்துல முடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ரொம்ப 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 சுமாரான ஒரு சீசனுக்கு அப்புறம் வர்றப்போ சாம்பியன்ஸ் டீம்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ் நம்ம இந்த வாட்டி பயங்கரமாக களம் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க, பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிச்சு தான் இந்த கேம்பெயினை சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு பிள்ளையார் சொல்லியா நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன்லேயே சிஎஸ்கே போட்டாங்க. நிறைய நல்ல பிளேயர்ஸை எடுத்திருந்தாங்க, ஒரு சில நல்ல ரீடென்ஷன் பார்த்தோம், ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் ஒன்று பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு வந்து டீமை செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே இந்த வருஷம் ஐபிஎல் டிராஃபியை வில் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக தேவை. அதை தாண்டி ஒரு சில சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் வெளில வந்து அடித்து தும்சம் பண்ணாதான் இந்த கப்பு மேலே நம்மளால் கையை வைக்க முடியும். ஸோ எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அது யார் யார், அவங்க வந்து இந்த வாட்டி என்ன மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த எக்ஸ்பேக்டர் பிளேயர்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, a player who can change the game suddenly and unexpectedly அப்படின்னு சொல்றது தான் எக்ஸ்பேக்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, டக்குன்னு ஒரு பிளேயர் வந்து கேமை வேற மாதிரி எடுத்துட்டு போய் ஒரு கேம் சேஞ்சரா மாறுவாரு, இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இவரால் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ அவங்களாம் எக்ஸ்பெக்டர் பிளேயர். மோஸ்ட்லி வந்து நான் வந்து எப்பவுமே வந்து இந்த பிக்கர் ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டரா சொல்ல மாட்டேன், பிகாஸ் அவங்களாம் ஆல்ரெடி ஸ்டார். பட் இந்த சின்ன பசங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்ல எங்கேருந்தோ இவெல்லாம் ஏறி அடிப்பானா அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருந்து ஒருத்தங்க வந்து அடிக்கிறாங்கல்ல, அவங்கள தான் எக்ஸ்பெக்டர் பிளேயர்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சில பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேல இப்போ எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திக் சர்மா. சிஎஸ்கே 14.2 கோடி கொடுத்து ஒரு பிளேயரை எடுத்தாங்க, அவர் தான் கார்த்திக் சர்மா. 2 பிளேயர் எடுத்தாங்க, அதுல ஒரு பிளேயர் வந்து கார்த்திக் சர்மா. ஓகேவா, இந்த கார்த்திக் சர்மாவை எடுத்தது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா எப்பவுமே சிஎஸ்கே இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன பையன், அது ஒரு அன்கேப்டு பிளேயர், அதுவும் ஐபிஎல்லே ஆடாத ஒரு பிளேயர் மேல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண ஒருத்தர் தான் கார்த்திக் சர்மா. அப்ப அவர்கிட்ட எதையோ ஒருத்தனை பார்த்துட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் சீசன்ல இருந்தே கார்த்திக் சர்மா சிஎஸ்கேவோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர், அவரு ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பிளேயர், சூப்பரா விளையாடக்கூடிய ஒருத்தர். டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பிளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை வந்து எடுத்தாங்க 14.2 கோடி கொடுத்து. ஸோ அப்பயே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, எம்எஸ் தோனியோட சக்சஸரா இவர் இருக்க போறாரு, அதாவது ஃபியூச்சர் சிஎஸ்கேல ஒரு அடுத்த எம்எஸ் தோனி பிளேஸ்ல இவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ராமிசிங் விக்கெட் கீப்பர் பேட்டர், ரொம்ப நல்ல ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்லாட்ல வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. பிளேயிங் 11ல இப்போ யாரு எங்க போட்டாலும் அவரோட பேரை வச்சு தான் போடுறாங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம அனிருதா ஸ்ரீகாந்த் கூட இவரை பத்தி பயங்கரமா பேசியிருந்தாரு. ஏன்னா அவர் ரொம்ப நேரில் வந்து கார்த்திக் சர்மாவை பார்க்குறாரு, க்ளோஸ் டு த சர்க்கியூட்ல வந்து பார்க்குறாரு. இந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போ நிறைய சிக்ஸஸ் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அவர். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் சர்மாவை ஆட் பண்றது சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸை குறைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். 19 வயசு தான் ஆகுது, ஜஸ்ட் 12 T20 மேட்சஸ் தான் ஆடி இருக்கிறாரு. பட் ஆனா அதுலேருந்தே ஸ்ட்ரெயிட்டா ஒரு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு 14.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னா காரணம், விளையாண்ட அந்த 12 மேட்ச்லையும் 334 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு வித் தி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 162.92. ஸோ அவரால் வந்து ஒரு பயங்கரமான டாமினேஷன் T20 கிரிக்கெட்ல கொடுக்க முடியும்னு அவரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால அவர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எடுத்திருக்காங்க, பிளேயிங் லெவலில் விளையாட வைப்பாங்க கண்டிப்பா. ஸோ கார்த்திக் சர்மா ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. செகண்டா வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெவல் டுப்ரிவிஸ். ஸோ லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே வந்து சைன் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னா டெவல் டுப்ரிவிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெய்லி வந்து இந்த சிஎஸ்கே மேட்சஸை பார்க்கறதுக்கு ஆர்ஆரோ அப்படிதான் இருக்கும், தூங்க வச்சிருவாங்க நம்மளை. டக்குன்னு எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து அடிச்சு தும்சம் பண்ணாங்க அப்படின்னா அது டெவல் டுப்ரிவிஸ் தான். குர்ஷ்பனித் சிங்குக்கு ரீப்ளேஸ்மெண்டா லாஸ்ட் இயர் சவுத் ஆப்பிரிக்காவோட சூப்பர் ஸ்டாரை எடுத்தாங்க. பட் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் சிஎஸ்கே அவரை ரீடைனும் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ் 225 ரன் 6 மேட்சஸ் வித் தி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 180 அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங்கை இந்த வருஷமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நல்ல வேர்ல்டு கப் கேம்பெயினுக்கு அப்புறம் திருப்பி உள்ள வராரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல பிளே பண்ண முடியும், நம்பர் 4ல பிளே பண்ண முடியும், நம்பர் 5ல பிளே பண்ண முடியும். ஒரு மாதிரி நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியான ஒரு கிரிக்கெட்டர் பேட்டிங் பொசிஷன்ல, அதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா டோட்டலாகவே ஒரு
16 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு, 455 ரன் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 150 இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வாட்டி சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் ஆப்வியஸ்லி ஒரு ரொம்ப 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 பெரிய ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண ஒரு பிளேயரா ஒரே சீசன்ல, ஒரு சீசன் கூட இல்ல 6 மேட்ச்ல ஆனாரு. இந்த வருஷம் அவர் ஒரு போஸ்டர் பாயாவே மாறிட்டாரு. பார்க்கலாம் என்ன பண்ண போறாரு சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரிவிஸ் என்ன பண்ணுவாருன்னு பாக்குறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து நேதன் எல்லிஸ். நான் ஒரு கிரிக்கெட்டரை எப்பவுமே பெருசா ஹையா ரேட் பண்ணுவேன் அப்படின்னா அது நேதன் எல்லிஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவர் பெருசா என்ன ப்ரோ பண்ணியிருக்காரு ஐபிஎல் அப்படின்னா, ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணியிருக்கிறாரான்னு தெரியல. பட் அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய பண்ணவும் போறாரு. ஸோ நேதன் எல்லிஸ் சிஎஸ்கே கிட்ட இருக்கிற 4 குவாலிட்டியான ஓவர்சீஸ் பேசர்ல ஒரு ஆள். இது ஜாக் ஃபோக்ஸ் இருக்காரு, ஜேமி ஓவர்டன் இருக்காரு, மேட் ஹென்ரி இருக்காரு, நேதன் எல்லிஸ் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியன் பவுலர் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே மேட்ச் வின்னரா வந்து கன்சிடர் பண்ணப்படுவார். ஆப்வியஸ்லி அவர் வந்து பிளேயிங் 11க்குள்ள வந்துருவார். ஏன்னா அவர் ஒரு நேஷனல் டீம்லயே மேட்ச் வின்னரா இருக்கிறாரு. ஒரு ரைட் ஆர்ம் குவிக் பவுலர், ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, சிஎஸ்கேவோட ஒரு கீ ஃபேக்டராகவே இவர் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரு. அண்ட் இந்தியன் பிச்சர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒருத்தர். இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்ல நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், அவரோட ஸ்கில்ல பயங்கரமா காட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்ல கன்சிஸ்டன்டான ஒரு பவுலரா இவர் இருப்பாரு. சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு 10 இடத்துல இவரை பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஃபேஸ் அட்டாக் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல வேரியேஷன் இருக்கு, நல்ல ஒரு டெத்தில் பவுலிங் போடக்கூடிய திறமை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட நிறையவே இருக்கு. ஒரு மாதிரி பேட்ஸ்மேன்ஸை ட்ரபிள் பண்ணிடுவாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நேதன் எல்லிஸ் லாஸ்ட் இயரே அவருக்கு நல்ல சான்சஸ் கிடைச்சிருக்கணும். கிடைச்ச ஒரு மேட்சோ 2 மேட்சோ நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் 10 ரன் இருந்ததுனால விளையாட விடல. பட் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வராரு. பட் ஸ்டில் அவர் ஃபிட்டுங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ஃபுல் சீசன் அவைலபிள். பாப்போம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க சிஎஸ்கேவோட எக்ஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இதை தாண்டி கூட ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கானை கூட நான் சொல்லுவேன். பட் எனக்கு என்னமோ இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் 2 ஆள் கிளிக் ஆனாலே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு வாட்ச் அவுட் ஃபார் கார்த்திக் சர்மா பிகாஸ் டிவல்டு பிரிவிஸோ நேதன் எல்லிஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கிரிக்கெட்டர் தான். ஓகே, கார்த்திக் சர்மா மேல தான் என்னோட கண்ணு இருக்க போது. நீங்க சொல்லுங்க, இதை தாண்டி இல்ல ப்ரோ இவங்களெல்லாம் தாண்டி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்ட்டு உங்களுக்கு யாராவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆனந்த பா ஃப்ரம் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.